வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி சுண்டல் பயன்படுத்தி எப்படி பூரிக்கு வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து கருப்பு சுண்டல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்பு சுண்டல் மசாலா இருக்குது இல்லையா, அதுக்காக வந்து நம்ம மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் உளுந்து அண்ட் சோம்பு, சீரகம், மிளகு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, காய்ந்த மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா கடைகளில் கிடைக்கும் இல்லையா கறி மசாலா பொடி, அது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி வறுத்து ஒரு சைடில் வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். எண்ணெய் சேர்த்தும் வறுத்துக்கலாம், அல்லது எண்ணெய் சேர்க்காம கூட நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கிரேவி வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்டு ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதே பேன்லேயே வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி, ஒரு 4-5 பூண்டு பற்கள், ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி, இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து லேசாக மட்டும் வதக்கினா போதும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 மூடி தேங்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து நீங்கள் துருவியும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து அரைச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம குக்கரில் போட்டு மசாலா வந்து விசில் வைக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேசாக வதங்கினோனையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, சீரகம், அந்த மசாலாலாம் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சக்தி மசாலா சாம்பார் பொடி இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அது கூலானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டல் வந்து நீங்கள் நாள் ஊற வைத்த சுண்டலாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சுடுதண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து சுண்டல் அப்படியே ஊற போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் குக்கரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் சேர்க்காதீங்க. உப்பு சேர்க்காமல் ஒரு 3 விசில்லேருந்து ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய அந்த மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்திங்களா, ஒரு 6 விசில் வச்சதுக்கப்புறமா என்னுடைய அந்த கருப்பு சுண்டல் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. சுண்டல் வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கரில் வந்து மறுபடியும் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே கடுகு அண்டு தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு வந்து ஒரு 2 பிஞ்ச் அண்டு பேலீஃப் இருக்கும் இல்லையா, பிரியாணி இலை, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரோஸ் இதழ்கள் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிராம்பு. இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த புதினா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், இது வந்து ஒரு 100 கிராம் சுண்டல் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். உள்ளே சேர்த்துட்டு தண்ணி வந்து இன்னொரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் அந்த பூரி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைம்லேயே வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு
இறக்கிடலாம். இது கூட வந்து நான் மேலே கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு மட்டும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஆவி போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போது இந்த மாதிரி சைடில் வந்து எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ வந்து நம்மளுடைய பூரிக்கு தேவையான கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிதுஸ் கிச்சனுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பூரி சைட் டிஷ் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.